டிஎம்கே வெஸ்ட் காங்கிரஸ் கூட்டணி கட்சி நேரம் பார்த்து திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்கும் காங்கிரஸ் எம்பி அசால்ட்டு செய்யும் திமுக. தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி திடீர் திருப்பம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான இன்னும் ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் பணிகள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடைபெற்று வரும் நிலையில் ஆளும் கட்சியான திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவினர் இறங்கியுள்ளனர். பல்வேறு மாநிலங்களில் தோல்விக்கு மேல் தோல்வியை பெற்று வரும் காங்கிரஸ் தமிழகத்தில் திமுகவின் துணையோடு எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை பெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தொடர்பாக குரல் கொடுக்க தொடங்கியுள்ளது காங்கிரஸ். திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்கும் காங்கிரஸ். தமிழகத்தில் திமுக, அதிமுக என 2 அணிகள் மட்டுமே தேர்தலில் இருந்து நேருக்கு நேர் மோதி வந்த நிலையில் தற்போது நடிகர் விஜயின் தாவிக களத்தில் இறங்கியுள்ளது. எனவே தாவிக தலைவர் விஜயின் அணியில் பலப்படுத்த திட்டமிட்டு காய் நகர்த்தி வருகிறார். இதற்காக காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே திமுகவிடம் கூடுதல் தொகுதியும் தரவில்லை என்றால் தவிகவிற்கு பல்டி அடிக்கும் காங்கிரஸ் கட்சியின் ஒரு சில தலைவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு ஏற்றாற்போல் ராகுல் காந்தியின் நெருங்கிய நண்பரான பிரவீன் சக்கரவர்த்தி தவிக தலைவர் விஜயை சந்தித்து கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பேசியிருந்தார். இதனை அடுத்து தமிழகத்தில் உள்ள திமுக ஆட்சியை விட உத்தரப்பிரதேச ஆட்சியின் செயல்பாடு சிறப்பாக உள்ளதாக கூறியிருந்தார். இதனால் திமுகவிற்கினர் அதிர்ச்சி அடைந்த நிலையில் திமுகவிற்கு ஆதரவாக வைகோ, திருமாவளவன் ஆகியோர் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் தலைவரிடம் புகார் தெரிவித்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் வெளியிட்டுள்ள பதிவில் உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்ட் மற்றும் திமுகவை நேரடியாகவோ எச்சரித்து அறிக்கை வெளியிட்டார். இதனால் கடும் அதிருப்தியில் அடைந்திருந்தனர் திமுகவினர். மாணிக்கம் தாகூரை கடுமையாக விமர்சித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி. இந்த சூழ்நிலையில் மாணிக்கம் தாகூரில் தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சியரும் பெரும் வாக்கு விகிதம் என்ற பட்டியலை வெளியிட்டு அதில் தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் வெல்ல முடியாது என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாணிக்கம் தாகூர் வெளியிட்ட பதிவில் தமிழ்நாட்டில் கூட்டணி அரசியல் உண்மை. ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுக்கான வாக்கு ஆதரவு உள்ளது. இந்த தரவு காங்கிரஸ் மட்டுமல்ல மற்ற கட்சிகளின் எண்ணிக்கைகளிலும் முழுமையாக பிரதிபலிக்கப்படவில்லை என நினைக்கின்றேன். ஆனால் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது. அதே நேரம் இப்போது அதிகாரம் மட்டும் அல்ல, அதிகாரம் பகிர்வும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதானே என குறிப்பிட்டார். அசால்ட்டு செய்யும் திமுக. ஆனால் திமுகவோ மாணிக்கம் தாகூர் கருத்தை கண்டு கொள்ளவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. திமுகவில் தான் தமிழகத்தில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதாக தெரிவிக்கும் திமுக மூத்த நிர்வாகி காங்கிரஸ் கட்சி இல்லாமலேயே தமிழகத்தில் திமுக ஆட்சி பிடிக்கும் என திட்டவட்டமாக கூறுகிறார். எனவே திமுகவிற்கு இன்னும் ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் நெருங்க என்னென்ன மாற்றங்கள் வருமோ என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இணைந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையும்? தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.